நான் வந்து ஒரு பாட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளும் மேரேஜ் ஆகி வீட்டில் இருக்கோம், திருப்பியும் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கட்டாபுஸ்தி ஒன்ல தான் வந்து திரையில் பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஒரு ஹீரோவே வந்து இவ்வளோ தூரம் அவருக்குன்னு ஒரு படம் எடுக்காம ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியல் லைஃப்பில் நிறையா பேர், அதாவது நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணணும். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாருமே சேஞ்ச் ஆகுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ விமன். ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ட் 2 வந்தால் நம்ம இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கட்டாபுஸ்தி பார்ட் 2ல ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. First of all, I would like to thank Rupini Star Studios and Aishwarya sir and Chellai sir also. And எனக்கு பேராக வந்து பாரத் பொண்ணு கவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான், இதுக்கு மேலே இன்னும் நிறைய நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களோட பெஸ்ட் விஷஸோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய படங்கள் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். Thank you.